நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி சஞ்சீவ்குமார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் அப்படிங்கிற ஒரு மகானை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் ஆந்திராவில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் கும்பகோணம் திருவிசைநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். இவர் ஒரு தெலுங்கு பிராமணர். இப்போ ஒரு நாள் கார்த்திகை அமாவாசை வரும்போது அவருக்கு சிராதம் பண்ணணும். சிராதம் பண்ணும்போது சிவன் அவரோட புகழை நல்லா உலகத்துக்கே தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாள் திருவிளையாடல், அந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ஒரு திருவிளையாடல் பண்ணலான்னு நினைச்சார். அது என்னன்னா, அப்போ அவர் சிராதத்துக்கு அந்த ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவில் சிராதத்துக்கு எல்லாத்தையும் சமைச்சிட்டு அன்னம்லாம் சமைச்சிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு காவேரி ஆற்றுக்கு ஸ்நானம் பண்ண போகும்போது சிவன் ஒரு பித்தன் மாதிரி அவர் முன்னாடி நின்னார். இப்போ கேட்குறாரு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சிவன் அந்த பித்தன் மாதிரி சிவன் அருள் புரிஞ்சு கேட்குறாரு. இப்போ ஸ்ரீதர ஐயாவால் யோசிக்கிறாரு, ஐயோ என்ன கொடுமை இது, நம்ம இப்போ ஸ்ராத சமையல் தானே இருக்குது, சரின்னு சொல்லிட்டு அந்த பித்தனை அவர் பின்னாடியே கூட்டின்னு போய் அவர் ஆற்றுல அவர் சிராதத்துக்கு சமைச்சு வச்ச எல்லா அன்னத்தையும் அந்த சிவன் பித்தனா அருள் புரிஞ்சார்ல அவருக்கே கொடுத்துடுறாரு. இந்த வடை பாயசம் எல்லாத்தையுமே அவர்கிட்டயே கொடுத்துடுறாரு. இப்போ அந்த சிராதம் பண்ண வர வேண்டிய பிராமணர்லாம் அவர் ஆற்றுக்குள்ளே பார்த்தா, என்ன காரியம் நீங்கள் பண்ணிட்டே, சிராதம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டேலே, இந்த பாவத்தை நீங்கள் எப்படி போக்குறதுன்னா அதுக்கு நீங்கள் காசியில் இருக்கிற கங்கைக்கு போயிட்டு நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும், அப்போ தான் இந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீதர ஐயாவாள் ஆற்றுக்கு அந்த பிராமணர்லாம் சொல்கிறாரு. இப்போ ஸ்ரீதர ஐயாவால் யோசிக்கிறாரு, ஐயோ ஒரு நாளில் நம்ம எப்படி காசி கங்கைக்கு போயிட்டு குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. அவர் ஆற்றுலேயே இருக்கிற கிணத்துக்கரைக்கு போகிறார். இந்த கிணத்துக்கரையில் போயிட்டு கங்காஷ்டகம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாரு. கங்காஷ்டகம் பாடினோன்னே அந்த கங்கை அப்படியே அவரோட கிணத்துக்கரையிலேருந்து வெளியே அப்படியே பொங்கி எழுதுறது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஊர் ஃபுல்லாக அப்படியே வெள்ளக்காடு ஆயிடுது. அப்படியே அந்த வெள்ளக்காடு ஆனதுக்கப்புறமா ஊர் மக்கள்லாம் எங்கேருந்து தண்ணி வருது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஸ்ரீதர ஐயாவால் ஆற்று கிணத்துக்கரையிலேருந்து வருது. அப்போ இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறார், நீங்கள் இந்த தண்ணி எப்படியாவது நிறுத்துங்கோ, இல்லைன்னா நம்ம ஊரே மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை பாடி அவர் கங்கை அவர் ஆற்று கிணத்துக்கரையில் இருக்கிற மாதிரியே பண்ணிட்டார். அதனால் வருஷம் கார்த்திகை அமாவாசை வரும்போது இந்த ஸ்ரீதர ஐயாவால் மடம்ல அந்த கிணத்துல கங்காஷ்டகம் பாடி அந்த நீர் எல்லாரும் ஸ்நானம் பண்ணுவார். இன்னைக்கு கார்த்திகை அமாவாசை, எல்லாரும் அந்த திருவிசைநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவால் மடத்துக்கு போயிட்டு அந்த கிணத்துக்கரையில் ஸ்நானம் பண்ணிட்டு வரபடி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்ரீதர ஐயாவால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் திருவிடைமருதூரில் ரொம்ப சிவன் ஆழ்ந்த பக்தி. அப்போ அந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருவிடைமருதூர் சிவன் கோவிலுக்கு போகிறார். போனதுக்கப்புறமா அங்கே பார்த்தேன்னா அப்படியே எல்லாம் அவர் கொடுத்த வடை பாயசம் அன்னம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்படியே அவர் கீழே வச்சுட்ருக்காரு சிவன் சன்னதியில், அப்படியே இருக்குது எல்லாமே. அப்போ தான் ஸ்ரீதர ஐயாவாளுக்கு தெரியறது, அப்போல்லாம் இதெல்லாம் சிவன் திருவிளையாடலாம், நான் பித்தனுக்கு கொடுத்தெல்லாம் இந்த சிவனா அப்படின்னு அப்போ தான் தெரியறது. ஸோ இதோட அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.